வெங்காயம் இந்த சைஸுக்கு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி வச்சு என்ன பண்ணேன், எண்ணெய் ஊற்றி வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டு, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், ஜீரகத்தூள், உப்பு, மஞ்சள்தூள் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுருன்னு வெந்த பிறகு நல்லா இப்படி சுருள நம்ம வதக்கி சாப்பிட்டா இது நரம்பு மண்டலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது. கொத்தவரங்காவை அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிடுங்க. இதுலேயே பொடிசாக நம்ம கட் பண்ணி தேங்காய் துருவல் போட்டு செய்யலாம். தேங்காய் பிடிக்காதவங்க இப்படியே கூட எடுத்து நல்லா தொட்டுக்க எடுத்து சாப்பிட்லாம். இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் போட்டுக்கோங்க. நான் இப்போ தேங்காய் போடாமல் தான் செய்கிறேன். இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கொத்தவரங்காவை சும்மா அப்படியே லேசாக நினச்சிடாதீங்க. நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தானது. இந்த மாதிரி செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.